ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் முரளி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் எப்படி இருக்கு, ஒர்த் இல்லையா பார்க்கறதுக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கைடலோகர், நாகராஜன், ஃபஹத் ஃபாசில் உள்ளிட்ட முக்கியமான பிரபலங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயம் படத்தோட ஒன்லைன் என்னவோ அதே தான் இந்த படத்தோட ஒன்லைனும். அதுல வந்துட்டு ஹீரோ ரொம்பவே ஷையா இருப்பாரு, காதுல சொல்லவே ரொம்ப தயங்குவாரு, அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்க ஹீரோ. ஆனா இவர் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, லவ்வ சொல்லல. அதே மாதிரி இன்னொரு பொண்ணை லவ் பண்றாரு, அங்கேயும் லவ்வ சொல்லல. லூப் ஹோல்ல ரிப்பீட்டடா போயிட்டு இருக்கும் இதே விஷயம். ரொம்பவே தலைவலி வந்துடும். ஒரு கட்டத்துல நீ சொல்லுவியா மாட்டியா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கடுப்பாகிரும். அந்த மாதிரி தான் கதை இருக்கு. எந்த படமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆகுறது ரொம்ப மெயினா இருக்கும். அதுபடி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சீனே வந்துட்டு செட் ஆகல. நார்மல் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுற மாதிரியே இல்லை. அதை தவிர்த்து அதுக்கப்புறம் ஹீரோவோட இன்ட்ரோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா வச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு டீசெண்டா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பிரீத்தி முகுந்தனை லவ் பண்ணதுக்கு அப்புறமா கைடலோகர் வந்து என்ட்ரு ஆவாங்க. அவரையும் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த போர்ஷன்லாம் பயங்கர லேகு. கைடலோகரோட கேரக்டர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா எழுதிருக்கலாம், அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். பிளஸ் வந்துட்டு பிரீத்தி முகுந்தன் மற்றும் கைடலோகர் 2 பேரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஸ்க்ரீன் டைமுங்கிறது ரொம்பவே வந்துட்டு அடி வாங்குச்சு. ஏன்னா பிரீத்தி முகுந்தனை விட கைடலோகரோட ஸ்க்ரீன் டைம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போனாலும் அங்கங்கே லேக் வந்துட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படா படம் முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு படமே பார்க்க தோணுச்சு. இது முடிஞ்சா எந்திரிச்சு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்க. கடைசியில் வந்துட்டு ஒரு சீன் வரும், கடவுளே இவங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், நாகராஜ் அவர்கள் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த படத்தை பார்த்த நமக்கு வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இந்த படம் வந்து எடுத்து வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மியூசிக் வந்துட்டு கொஞ்சம் கூட சரியில்லை. நிறைய இடத்துல வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதை தவிர்த்து அந்த காலத்துல வந்துட்டு 90s கிட்ஸ் வந்துட்டு லவ்வை வந்துட்டு சொல்றதுக்கு தயங்குறாங்க, அதெல்லாம் அக்செப்டபிள். ஆனா இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ்க்கு அது கொஞ்சம் கூட ரிலேட்டே ஆகாது. ஒருவேளை நீங்க வந்துட்டு அந்த காலத்தை ஒரு படம் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வேணா ட்ரை பண்ணலாம். அதை தவிர்த்து இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த படம் பார்க்கணும், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான படமாக சுத்தமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே எரிச்சல் வந்துடுது. எதுக்கு இந்த படத்தை பார்க்கணும், எந்திரிச்சு பாத்திலேயே போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தோண வைக்குது இந்த படம். ஆக்டிங் வைஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீசெண்டாக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் டீசெண்டாக நடிச்சிருந்தாங்க. சின்ன பசங்களும் வர மாதிரி ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் வந்துட்டு பசங்கள்லாம் ரொம்ப நீட்டாக டீசெண்டாகவே நடிச்சிருப்பாங்க. ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போது சில கேரக்டர்ஸ் வருவாங்க. அந்த கேரக்டர்ஸ் வந்து ஹீரோ பெருசானதுக்கு அப்புறமும் அதே மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வயசே ஆகாதா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து யோசிக்க வைக்கும். இந்த படத்துல ஒரு பிளஸ் இருக்குன்னு வேணா சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்துட்டு ஃப்ரெண்டா ஜோஜுங்கிற ஒரு கேரக்டர் சுதாகர் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அந்த கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. அதோட ரைட்டிங் மட்டும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவர் பண்ண காமெடி அங்கங்க ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துல வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் சுதாகர் அந்த போர்ஷன், அவரோட கேரக்டர் போர்ஷன் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக காமிச்சிருப்பாங்க. எந்த போர்ஷனுக்கு அவர் தேவையோ அதுக்கு கரெக்டாக வருவார். மீதி போர்ஷன்ஸ்க்கு தேவையில்லாத போர்ஷன்லாம் கட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸையும் கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து படத்தோட எண்டிங் வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால வந்துட்டு நிறைய இடத்துல படம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. முக்கியமாக வந்துட்டு எந்த சீன்ல ரொம்ப கொஞ்சம் எமோஷனலாக கொண்டு போக வேணுமோ அந்த சீன்லையும் இவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிளியர் கட்டாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டு ஹீரோ சென்ட்ரிக்கா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் படம் பெட்டராக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்னி ஜெயந்த் அவர்களோட போர்ஷன் இதே படத்தில் நடிச்சிருப்பாரு இல்லையா, அதை வந்துட்டு இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு, ஓகேவா இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் அவர்களோட ஆக்டிங்கை பற்றி பேசியே ஆகணும். அவருக்கான ஸ்க்ரீன் டைமும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகிருப்பார். அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 மினிட்ஸ் மேபி அப்பியர் ஆகியிருக்கலாம். அதை தொடர்ந்து செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் போர்ஷன்ல தான் ஃபஹத் ஃபாசில் வந்திருந்தாரு. அவரோட என்ட்ரி வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியாக போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் அது ப்ரிஃபரபிள் தான். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான லவ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் அடல்ட் சீன்ஸ்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டான மூவி தான். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் எஸ்எஸ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.